ஹே காய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பர்சனாலிட்டி இல்ல ஃபேமஸான நபர்களை மீட் பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உணர்ந்திருக்கீங்களா? படபடான்னு ஒரு பதட்டம். அவங்க கிட்ட பேசுறப்ப கூட நீங்க நார்மலான மனநிலையில இருக்க மாட்டீங்க. என்ன பேசுறோன்னு கூட புரியாது. அவங்க அந்த இடத்த விட்டு போனாலும் அவங்களோட ஏதோ ஒரு சக்தி உங்களை சுத்தியே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிப்பீங்க. ஆனா அது வேற இமேஜினேஷன் மட்டும் இல்ல, அவங்களோட ஆரா. அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி மூலமா அதை ஈஸியா வெளிப்படுத்துவாங்க. ஆனா வெறும் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் கிட்ட மட்டும்தான் இந்த அட்ராக்ஷன் இருக்குமா? இல்ல, உங்க கூட நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்க மனிதர்கள் கிட்ட கூட ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஆராவை நீங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு எந்த ஃபிளாஷ் லைட்ஸும் ரெட் கார்பெட் வெல்கமும் தேவைப்படாது. ஆனா எந்த மாதிரியான கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மேடையில பேசுறப்ப கூட மக்கள் அவங்களோட பேச்சுல கட்டி போட முடியும். யார்கிட்ட என்ன பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட மேக்னெட்டிக் ஆரா தான். உங்களோட ஆரா நல்ல மேக்னெட்டிக் பவரோட இருக்குன்னு சொன்னா உங்களால பாசிட்டிவான விஷயங்கள ரொம்ப ஈஸியா ஈர்க்க முடியும்னு அர்த்தம். நீங்க செய்யற செயல்கள் உங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட்ஸை மட்டுமே கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களை சுத்தி இருக்கவங்கள மட்டும் இல்லாம புது மனிதர்கள் கூடவும் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட பிரசன்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான எனர்ஜி இருக்கும். ஒரு ரூமுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறப்போ உங்களோட ஸ்பெஷலான ஆரா பல பேரோட கவனத்தை உங்க பக்கம் திருப்பும். இது ஒரு மாதிரி மேக்னெட்டிக்கான கேரக்டரா இருக்கும். ஆனா இதெல்லாம் யாரோ ஒரு சில பர்சனாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கவே வேண்டாம். உங்களை பத்தின புரிதல் அதிகமா இருக்கப்போ நீங்களே உங்களுக்கான ஆராவை உருவாக்கிக்க முடியும். இதுக்கான சில முயற்சிகளை செஞ்சா மட்டும் போதும். சரி, எல்லாருக்கும் இந்த ஆரா யூஸ் ஆகுமா? மக்கள் கிட்ட ஃபேமஸா இருக்கதானே இதெல்லாம் யூஸ் பண்ணணும். நார்மல் லைஃப்ல இதனால என்ன பெருசா யூஸ் இருக்க போகுது? நீங்க ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல கூட இந்த ஆராவை பயன்படுத்தலாம். இந்த ஆரா அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்க ஒரு பியூரான எனர்ஜி. நீங்க எதுவும் பேசாம எந்த விதமான ஆக்ஷன்ஸையும் செய்யாமலே வெறும் எனர்ஜியை வச்சு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆராவோட பவர்ஸை வச்சு நீங்க பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல வைபை கொண்டு வரலாம், இல்லனா உங்களுக்கு பிடிக்காத நபர்களை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்க கூட முடியும். இதுதான் ஒரு மேக்னெட்டோட பேசிக் பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிளை யூஸ் பண்ணி உங்களை சுத்தி இருக்க ஆராவை கரெக்டா வச்சுக்க முடிஞ்சா உங்களோட லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். மனிதர்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. சம்பந்தமே இல்லாத சில புது மனிதர்கள் கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்றத உணர முடியும். அப்போதான் மீட் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அந்த நபர்கள் கிட்ட நீங்க எது வேணா பேசலாம், என்ன வேணாலும் ஷேர் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற விதமா இருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்க எந்த எஃபர்ட்ஸும் எடுக்க மாட்டாங்க. நீங்களாவே அவங்களோட அந்த ஹை எனர்ஜினால ஈர்க்கப்படுவீங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களை அறியாமலே இதுக்கான ஃபோர்ஸ் உருவாகும். இது வேற அட்ராக்ஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகாம காரணமே இல்லாம ஒருத்தரை வெறுக்கவும் வைக்கும். சில பேரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்பவே அவங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனே ஏற்படாது. அவங்க எவ்வளவுதான் நல்லா பேசுறவங்களா இருந்தாலும், நல்ல விதமா அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிட்டாலும் உங்க மனசுல ஒரு வெறுப்பான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான சரியான ரீசன் எதுவுமே இருக்காது. ஆனா எப்பயாவது ஒரு நாள் அவங்களோட ஒரு போலியான கேரக்டர் வெளியே தெரியறப்போ நீங்க யோசிச்சது கரெக்ட் தானு உங்களுக்கே புரியும். எனக்கு அப்பவே தெரியும், இவ சரியில்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் வெறும் ப்ரெடிக்ஷன் பவர் இல்ல. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு மனிதரோட ஆராவை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கு. இந்த எனர்ஜி ரொம்பவே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். ஆரா அப்படிங்கிறது உங்களோட ஆழ் மனசுல இருக்க உணர்வுகளோட வெளிப்பாடுதான். உங்க இன்னர் மைண்ட்ல இருக்க விஷயங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆரா கிரியேட் ஆகும். ஒரு ஹாப்பியான கண்டென்டடான ஒரு லைஃபை வாழற ஒரு மனிதன் அதுக்கான உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்துவாங்க. நீங்க ஹாப்பியான லைஃப்ல இருக்க உங்களோட பிசிக்கல் மென்டல் ஹெல்த் சரியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸும் கூட சுத்தமா இருக்கிறது அவசியம். ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்னா உடனே பக்தியா இருக்கிறது, பூஜை பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல மெடிடேஷன் பண்றது கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் தான். அதே போல மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ற எண்ணம் இருக்கிறதும் நேச்சரோட கனெக்டடா இருக்கிறதும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்னு சொல்ல முடியும். இதனால உங்களுக்கு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். உங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குன்னு நினைப்பீங்க. எப்போ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான சரியான வழிகளையும் ப்ராசஸையும் தேடி போவீங்க. என்ன செஞ்சா நம்மளோட மனசை அமைதியா பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியும்னு யோசிச்சு அதுக்கான வழிகளை தேடி போற ஒரு ஆளா இருப்பீங்க. எப்போ அவங்கள தாண்டி ஒரு ஹையர் எனர்ஜி இருக்குன்னு நம்புற ஒருத்தரா இருப்பீங்க. அது கடவுள், இயற்கை, பிரபஞ்சம்னு எதா வேணாலும் இருக்கலாம். ஏன் சயின்டிஃபிக்கா கூட நீங்க அதை நம்ப முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் உங்களோட மேக்னெட்டிக் ஆராவை இன்னுமே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கும். உள்ளுக்குள்ள நீங்க என்ன எனர்ஜி வச்சிருக்கீங்களோ அதையே தான் நீங்க வெளிக்காட்டுறீங்க. சில பேரு இத மேனிப்புலேஷன் மூலமா செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது
அவங்க உள்ள இருக்க எனர்ஜி ஒன்னா இருக்கும். அதை மறைச்சு வெளியே வேற ஒரு விதமான கேரக்டரா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இத மேக்னெட்டிக்னு சொல்ல முடியாது, மேனிபுலேட் பண்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்க உள்ள இருந்து உண்மையா வர ஒரு விஷயத்துக்கு நீங்க மாஸ்க் போட்டு மறைக்க முடியாது. அந்த மாதிரி மறைச்சு உங்களோட லோ வைப்ரேஷனை வச்சு அட்ராக்ட் பண்றப்போ தேவையில்லாத மனிதர்களையும் அதே போல லோ வைப்ரேஷன்ல இருக்க நபர்களை மட்டும்தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதனால தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸ்ல அதிகமா மாட்டிக்கிற சிச்சுவேஷன் அடிக்கடி ஏற்படும். இப்ப சோஷியல் மீடியா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸ், அட்வைஸ் தான் அதிகமா ஷேர் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கலாம், அவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா இதெல்லாமே உங்களோட கேரக்டரை ஃபேக்கா எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிற வழிகள். உங்களோட ஒரிஜினல் குணம் என்ன, உங்களோட ஆழ் மனசுல நீங்க யாரா இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கான மனிதர்களை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். இப்படி செய்யாம ஒருத்தரோட அட்டென்ஷனை சீக் பண்ண மட்டுமே நீங்க முயற்சி செஞ்சா உங்களோட இன்னர் எனர்ஜி லெவல் கம்மியா ஆகும். யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னு நினைச்சு அதுக்கான தவறான முயற்சிகளை செய்யறப்போ உங்களோட வைப்ரேஷன்ஸும் தப்பா போகலாம். அப்போ நீங்க ஈர்க்கிற அந்த நபரும் கம்மியான வைப்ரேஷன் உள்ள மனிதரா தான் இருப்பாங்க. இல்ல ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல நீங்க மாட்டிக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க சூஸ் பண்ண வழியே அப்படிப்பட்டதா இருக்கப்போ நீங்க ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? அப்போ எது உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ், எது உங்களோட ஃபேக்கான ஒரு மாஸ்க்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த ஃபேக்னஸை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியும். உங்க கூட வேலை பார்க்குற அந்த கலீகை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் உங்க மேனேஜருக்கு க்ளோஸா இருக்கிறதால அவர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. வாண்டடா நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல அவர் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. ஆனாலும் அவர் வேற யாரோ ஒருத்தரோட ப்ரமோஷனுக்காக உங்க மேனேஜர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. அப்போ உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணும்? ச்சே, இவ்ளோ சோப்பு போட்டோம், அப்போ கூட இந்த ஆள் இப்படி பண்ணிட்டானே. ஆனா நீங்க உங்களோட பெனிஃபிட்டுக்காக போலியா நடிச்சீங்க. அந்த நபரும் அவரோட பெனிஃபிட்டை பத்தி யோசிச்சு உங்களுக்கு பதிலா அந்த ஆளை சூஸ் பண்ணிட்டாரு. இதுல யார் மேல தப்புன்னு சொல்ல முடியும்? உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவோ அதுக்கான சந்தர்ப்பங்களை மட்டும்தான் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்களே பொய்யான மாஸ்க போட்டா அதுக்கேத்த மாதிரி ஃபேக்கான மனிதர்களை தான் நீங்க ஈர்க்க முடியும். உங்களோட ஒரிஜினாலிட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கான மனிதர்களை, சூழ்நிலைகளை நீங்க உருவாக்குறீங்க. ஆனா ஃபேக்கா இருக்கப்போ அந்த மனிதர்களை உங்களோட ஆக்ஷன்ஸை வச்சு மட்டுமே அட்ராக்ட் பண்ண நினைப்பீங்க. உங்களுக்கான மேக்னெட்டிக் ஆராவை டெவலப் பண்ணணும்னா நீங்க சில இன்னர் ஒர்க்ஸை செய்யணும். உங்க மேக்னெட்டிக் ஆராவை சரியான முறையில வெளிப்படுத்த உங்களோட இன்னர் ஸ்டேட்டை நல்ல முறையில வச்சுக்க முயற்சி செய்யணும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஹைக்கு வேணும்னா அதுக்கான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். உங்க வேலையில நீங்க கவனம் செலுத்துறப்போ அதை சரியா செஞ்சு முடிக்கிறப்போதான் உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். குறுக்கு வழியில போக நினைச்சா அதுக்கான ரிசல்ட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை சரியா வச்சுக்கிறது, உங்களோட பழைய ட்ராமாஸ்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்றது, மத்தவங்கள மன்னிக்கிற குணம், தேவையில்லாத எமோஷன்ஸை தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் உங்களை நீங்க சரியா வச்சுக்க செய்ய வேண்டிய இன்னர் ஒர்க்ஸ். இதை தவிர உங்க பேஷனையும் எக்ஸைட்மெண்ட்டையும் அதிகப்படுத்துற ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்போ நீங்க ஹாப்பியா இருக்க சூழல்களை மட்டுமே உருவாக்க முடியும். உங்களுக்கான நிஜமான இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது உங்களோட வளர்ச்சிக்கு தேவையா இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த வகையில உங்களோட ஆழ்மனசுல மாற்றங்களை செய்ய முயற்சி செய்யணும். மேக்னெட்டிக் ஃபீல்டை டெவலப் பண்றது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் மாதிரி இன்ஸ்டன்டாலாம் செய்ய முடியாது. அதுக்கான பேஸை ஸ்ட்ராங்கா வச்சிருக்க என்ன வேலைகளை செய்யணுமோ அதுல கவனமா இருக்கணும். பாக்குற எல்லாரும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படணும்னு நினைக்க கூடாது. சரியான நபர்களை, சரியான சூழ்நிலைகளை மட்டுமே நம்ம ஈர்க்கணும். ஒரு நம்பகமான மனிதரா இருக்கிறது உங்களோட ஆராவை இன்னுமே மேக்னெட்டிக்கா மாத்தலாம். ஆனா இந்த நம்பகத்தன்மையை நீங்க சுய விளம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்க உங்களை புகழ்றதுக்காக எந்த ஒரு மாஸ்கையும் போட தேவையில்ல. அடுத்தவங்களோட அங்கீகாரத்தை தேட ஆரம்பிச்சா உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கான கரெக்டான பாத்தை நீங்களே சூஸ் பண்ண முடியும். இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க மேக்னெட்டுக்கு இருக்க பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாமா? முதல்ல ஒரு காந்தத்துக்கு இருக்க பேசிக்கான ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ஒரு பொருளை அதிகமா இருக்குதோ அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிக்கு மேட்ச் ஆகாத பொருளை விலக்கியும் வைக்கும். உங்களுக்குள்ள இருக்க காந்த தன்மையை நீங்க தப்பான வழியில யூஸ் பண்ணா நீங்க சந்திக்கிற எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கான ஸ்பெஷாலிட்டியே இழக்க சான்சஸ் இருக்கு. உங்களோட மேக்னெட்டிக் பவரோட தரமும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களோட இன்னர் ஒர்க்கை கரெக்ட் பண்ணி உங்களோட பெஸ்ட் வேர்ஷனா நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கான சரியான நபர்களையும் சிச்சுவேஷன்ஸையும் மட்டும்தான் உங்களோட லைஃப்குள்ள கொண்டு வருவீங்க. உங்களோட பர்சனாலிட்டியை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸை வச்சே உங்க மேக்னெட்டிக் ஆராவை இன்னுமே அதிகப்படுத்த முடியும். ஒரு நார்மல் மேக்னெட்டை விட போலரைஸ்டு மேக்னெட்னு சொல்லப்படுற செறிவூட்டப்பட்ட காந்தம் இன்னும் அதிகமான ஸ்ட்ரென்த்தோட அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்களும் உங்களோட இன்னர் பவரை அதிகப்படுத்தினா உங்களோட மேக்னெட்டிக் பவரை இன்னுமே சரியான முறையில பயன்படுத்தலாம். ஒரு ஹை வைப்ரேஷன் நிலையில நீங்க இருக்கப்போ
உங்களை போலவே மனிதர்களை ஈர்க்க முடியும். அதனால உங்க லைஃப் இன்னுமே ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்க முடியும். உங்க மேக்னெட்டிக் ஆராவை அதிகப்படுத்த நீங்க செய்ய வேண்டிய இன்னர் ஒர்க்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம எப்படி தெரியுவோன்னு யோசிக்காம உண்மையான உங்க குணத்தை தெரிஞ்சு அதை முழுசா ஏத்துக்கிற பக்குவம் வரணும். இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தனிப்பட்ட ஒரு தன்மையோட அவங்களோட யுனிக்கான பண்புகளை வச்சுதான் வாழவே முடியும். அப்போதான் அவங்களோட உண்மையான அடையாளத்தை விட்டுட்டு போக முடியும். அடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவான விஷயங்கள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்களா இருக்க முயற்சி பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலையும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை மட்டுமே எதிர்பார்க்க கத்துக்கங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போலியான நம்பிக்கைகளை வளர்த்துக்க நினைக்காதீங்க. உங்களோட பாசிட்டிவான அப்ரோச் உங்களோட இயல்பான தன்மையா மாறுற அளவுக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை பாக்குற மீட் பண்ற எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவிட்டி ஒட்டிக்கிற அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து செல்ஃப் கேர். இந்த செல்ஃப் கேர் பிசிக்கலா இருக்கலாம், இல்ல உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு பிரச்சனையா இருக்க எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற ஒரு நிலையா கூட இருக்கலாம். முதல்ல உங்களை நீங்க கேர் பண்ணிக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களை பத்தியே யோசிக்க முடியும். அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, உங்க மென்டல் ஹெல்த்தா இருந்தாலும் சரி. நல்லா ட்ரெஸ் பண்றது, உங்களை அழகா காட்டிக்க நினைக்கிறது, ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். யாரோ சொல்லி இல்ல யாரோ நம்மளை கவனிக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களை நீங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்றப்போ உங்களோட பிசிக்கல் அவுட்லுக்கை சரியா வச்சுக்க முடியும். அதே போல உங்களோட மன அமைதிக்கு கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது, அதிகமான எமோஷன்ஸை வெளிக்காட்டுறது, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஹையா வச்சுக்கிறது, இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்க கத்துக்கணும். என்ன நடந்தாலும் உங்களோட உள்ள இருக்க அந்த அமைதி குறையாம பாத்துக்கணும். அதுதான் எப்படின்னு தெரியாம முழிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அது ரொம்ப ஈஸிங்க. லைஃப்ல உங்களை நீங்க நல்லா வச்சுக்கணும்னு முடிவெடுத்துட்டா போதும். கொஞ்சம் செல்ஃபிஷான முடிவுகளை தைரியமா எடுக்க தயாரா இருக்கணும். அப்பதான் உங்களோட நீண்ட கால வாழ்க்கைய இன்னும் சிறப்பா நீங்க வச்சுக்க முடியும். எல்லா எமோஷன்ஸுக்குமே ஒரு டைம் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு கஷ்டமான சூழலும் கொஞ்சம் மாறும். அதே விஷயத்த நீங்க யோசிக்கிற விதமும் மாறும். உங்களை அமைதியா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிற விஷயங்களை மட்டும் கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அதுவே உங்க டெய்லி ஹேபிட்டா மாறிடும். சோ அடுத்து எம்ப்ரேஸ் வல்னரபிலிட்டி. உங்களோட ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை கூட நீங்க கவனிச்சு பார்க்கணும். நல்லது நடந்தா மட்டும் சந்தோஷமா ஏத்துக்கிறது இல்ல வாழ்க்கை. சில சமயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா கூட அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெளிவா அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து பிராக்டிஸ் கிராட்டிடியூட். நன்றியோட இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்க நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. உங்களோட மனநிலைய பாசிட்டிவா வச்சுக்க இந்த நன்றி உணர்வு உதவும். எல்லா விஷயத்துக்கும் நன்றியோட இருக்க முயற்சி செய்யறப்போ நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற பண்பு வளரும். உங்களுக்கு வர சேலஞ்சஸ்ல கூட ஒரு நல்ல விஷயம் ஒளிஞ்சிருக்கும். உங்களோட எல்லா சூழ்நிலைக்கும் நன்றியோட இருக்கிறது உங்களோட மனநிலைய பதட்டமில்லாம வச்சுக்க உதவும். அடுத்து செட் பவுண்டரிஸ். எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லியே ஆகணும்னாலாம் அவசியம் இல்ல. உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் ஆக்குற விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகிக்கணும். உங்களோட பியூரான வைப்ரேஷனை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது. பீப்புள் ப்ளீசரா இருந்தா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியாகும். நம்ம கூட இருக்கவங்களே எப்பவுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா அதுக்காக உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் இமேஜை ஸ்பாயில் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய வேண்டாம். ஒரு ஹெல்தியான பவுண்டரியை செட் பண்றது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே நெருக்கமா உணர வைக்கும். அவங்களுக்கான ஃப்ரீடம், மரியாதை இதெல்லாம் கொடுக்குற ஒரு பவுண்டரிய மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். இதையே உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாத்தையும் விட உங்களோட மரியாதையை காப்பாத்திக்கிற ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்லவரா இருக்க நினைக்கிறதும் உங்களுக்கு நீங்களே நல்லவரா இருக்கிறதும் வேறன்னு புரிஞ்சுக்கணும். உங்களோட லிமிட்டை செட் பண்றதுனால உங்களுக்கான மேக்னெட்டிக் பவரை இன்னுமே அதிகப்படுத்த முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களோட இன்னர் ஒர்க்ஸ், உங்களுக்குள்ளேயே நீங்க செய்ய வேண்டிய மாற்றங்கள். இதை சரியா செய்ய முடிஞ்சாலே உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவரை உருவாக்க முடியும். இதை தவிர சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையுமே நீங்க கவனிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆக்டிவ் லிசனிங் அண்ட் எம்பதி. மற்றவங்க பேசுறத கவனிக்கணும். அவங்களோட கருத்துக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியணும். இன்னொருத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்க கத்துக்கணும். இதனால உங்களோட இறக்க குணம் இன்னுமே அதிகமாகும். ஆனா இந்த கருத்துக்கள் உங்க தாட்ஸ் அஃபெக்ட் பண்ணிருமே அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்ததே நம்மளோட எண்ணங்களுக்கு தான். ஆழ் மனசுல இருந்து நீங்க சில மாற்றங்களை செஞ்ச அப்புறம்தான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லனா இந்த இறக்க குணம் உங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சிரும். ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்னல் ஒர்க்கை செஞ்ச அப்புறம்தான் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும். அடுத்து ஜென்யூன் கனெக்ஷன். நீங்க சந்திக்கிற நபர்களோட ஒரு ஜென்யூனான கனெக்ஷனை ஏற்படுத்திக்க முயற்சி செய்யணும்.
ஒரு பொதுவான இடத்துல கூட மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷனை வைக்க முடியணும். உங்களோட சந்தேகத்தை சரி செய்யற நியாயமான கேள்விகளை மட்டுமே கேட்கணும். அவங்களோட பேச்சுல உங்களுக்கு இருக்க உண்மையான இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துற விஷயங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தணும். ஒரு பிசினஸ் மீட்டிங் இல்லைன்னா ஒரு புது இடத்துக்கு போறப்ப கூட இந்த பிஹேவியர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓப்பனான கான்ஃபிடென்ட்டான பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஐ கான்டாக்டை சரியா வச்சுக்கிறதும் ஒரு ஜென்யூனான ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறதும் ஒரு நல்ல பண்பா இருக்கும். முக்கியமான டிஸ்கஷன்ஸ் நடக்கிறப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையை வெளிப்படுத்துற மாதிரியான பாடி லாங்குவேஜை அவாய்ட் பண்ண கத்துக்கங்க. அடுத்தது ட்ரெஸ் அண்ட் க்ரூமிங். உங்க அப்பியரன்ஸும் உங்களோட மேக்னெட்டிக் ஆராவை அதிகப்படுத்தும். அதுக்காக கிராண்டா லக்ஸுரியான உடைகளை சூஸ் பண்ண வேண்டாம். நீங்க போற இடத்துக்கு ஏத்த மாதிரியான நேர்த்தியான உடைகளே உங்களோட பர்சனாலிட்டியை இன்னும் அதிகமாக்கும். சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவாங்க. இன்னும் சில பேர் ஒரு ஃபங்க்ஷன்ல சிம்பிளா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு தப்பான இம்ப்ரெஷனை தான் கொண்டு வரும். எந்த இடத்துல என்ன மாதிரியான ட்ரெஸ் சூட் ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த சாய்ஸஸை உருவாக்கணும். உங்களை கான்ஃபிடென்ட்டா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற ட்ரெஸ்ஸை நீங்க சூஸ் பண்றதும் அவசியமா இருக்கும். அடுத்து பி பிரசன்ட். எப்பவும் உங்களோட நிகழ்காலத்திலேயே இருக்க முயற்சி பண்றது உங்களோட கவனத்தை சரியா வச்சுக்க உதவும். பாஸ்ட்ல நடந்த தப்பான விஷயங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறது உங்களோட பிரசன்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ண வச்சிரும். முக்கியமான மீட்டிங்ஸ்ல மொபைல் யூஸ் பண்றது, உங்ககிட்ட பேசுறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான செயல்களை செய்யறத அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது பிராக்டிஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனராசிட்டி. மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கிறத விட உங்களுக்கு நீங்களே அன்பா மரியாதையா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க வேல்யூ பண்ணா மட்டுமே மத்தவங்களும் உங்களை மரியாதையா நடத்த நினைப்பாங்க. உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண தயங்காதீங்க. அடுத்து லேர்ன் அண்ட் க்ரோ. கண்டினியூஸா லேர்னிங் ப்ராசஸ்க்கு உங்களை எப்பவுமே தயாரா வச்சுக்கோங்க. இதனால உங்களோட பர்சனல் க்ரோத் இன்னும் அதிகமாகும். உங்களோட நாலேஜும் டெவலப் ஆகும். உங்களை நீங்களே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா வச்சுக்க முடியும். அடுத்ததா சில ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸை பார்க்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க ஆப்ஷனலான விஷயம் மட்டுமே. இதை செஞ்சாதான் உங்களோட மேக்னெட்டிக் ஆரா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களை மென்டலி கிளியரா வச்சுக்க இந்த பிராக்டிசஸ் ரொம்ப உதவும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் உங்களோட சாய்ஸ் தான். மெடிடேஷன். ரெகுலரான மெடிடேஷன் ஹேபிட் உங்க மைண்டை காமா வச்சுக்க உதவும். உங்களோட இன்னர் பீஸை ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியும். உங்களோட ஓவரால் ஆராவையுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். மனசளவுல தெளிவா இருக்க மனிதர்கள் எந்த சூழலையும் ஈஸியா கடந்து வந்துருவாங்க. அடுத்ததா விஷுவலைசேஷன். உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சூழ்நிலையிலுமே பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண உதவும் இது. உங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ஃபீலை நீங்க உணர்ந்து பார்த்தா மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். லைஃபை பதட்டம் இல்லாம நிதானமா கொண்டு போக வைக்கிற இந்த விஷுவலைசேஷன் பவர் உங்களோட ஆராவை அதிகமான எனர்ஜி நிலையில வச்சிருக்கும். அடுத்ததா சக்ரா பேலன்சிங். சிலருக்கு இந்த சக்ரா ஹீலிங் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. உங்களை ஹெல்தியா வைப்ரண்டா வச்சுக்கிற இந்த பேலன்சிங் மெத்தட் நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ உங்களோட பியூரான எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும். அடுத்து கிறிஸ்டல் ஹீலிங். சக்ரா ஹீலிங் மாதிரியே இந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ற முறைகளும் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு நல்ல கைடன்ஸோட இந்த முறைகளை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கன்சிஸ்டன்டான இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் மென்டலி உங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெளிவா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா இதை ஒரே நாள் ஒரே வாரத்துலலாம் பிராக்டிஸ் பண்ணிட முடியாது. உங்களோட பிஹேவியர்ல தாட் ப்ராசஸ்ல ஒரு நல்ல மாற்றம் வர வரைக்கும் இந்த பயிற்சிகளை செய்யறது அவசியம். ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஆராவை டெவலப் பண்ணிட்டா உங்க பிஹேவியர்ல மட்டுமே சேஞ்சஸ் வராது, நீங்க சூஸ் பண்ற ஸ்டைலே மாறி போகும். உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், பேசுற விதம், உங்களோட அப்ரோச் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை வெளிப்படுத்த முடியும். இதனால உங்களை மாதிரியே திங்க் பண்ற நபர்களை மட்டுமே நீங்க அட்ராக்டும் பண்ணுவீங்க. ஒரு மேக்னெட் போலரைஸ் ஆகிற மாதிரியே ரொம்ப நம்பிக்கையான மனிதர்களா நீங்க மாற ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கான சரியான இடத்துல சரியான மனிதர்கள் கூட நீங்க இருக்க முடியும். உங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதையே உங்களோட வெளிப்புற சூழல்லையுமே இருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்பேட்டபிளா இல்லாத நபர்களை நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸால விலக்கி வைக்கவும் முடியும். ஆனா உங்களோட ஐடென்டிட்டியை எந்த நிலையிலுமே மறக்க கூடாது. உங்ககிட்ட இருக்க நெகட்டிவான மைண்ட் செட்டை மாத்தலாம். உங்ககிட்டயே உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தன்மை இருந்தா உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக அதை நல்ல விதமா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களுக்கு இருக்க யுனிக்கான சில பண்புகளை மத்தவங்களுக்காக விட்டுறக்கூடாது. சரி, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் என் வேலையை செய்வேன், எப்பவும் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பேன், இதுதான் என்னோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்றது தப்பு. உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க எந்த ஒரு லைஃப் ஸ்டைலுமே உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஒரு பலமா இருக்க முடியாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருந்தா உங்களை சுத்தி இருக்க சிலருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வரலாம். ஆனா அந்த நபர்கள் உங்களுக்கான மனிதர்களா இருக்க மாட்டாங்க. உங்களோட ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை பாதிக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் பிடிச்ச நபரா எப்பவுமே இருக்க முடியறதில்ல. கரிஸ்மாட்டிக்கான ஒரு நபர் அவங்க மட்டுமே பாசிட்டிவா இல்லாம அவங்க கூட இருக்க மத்தவங்களுக்குமே
அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு நல்ல மேக்னெட்டிக் ஆரா இருக்க மனிதர்கள் எப்போ ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கைய வாழுறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல என்ன வேணுமோ அதை மட்டுமே அட்ராக்ட் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த சிச்சுவேஷனையும் தனக்கு சாதகமா மாத்துற ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கும். சிலருக்கு இது இயல்பான ஒரு கேரக்டரா இருக்கும். இன்னும் சிலருக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றது மூலமா அவங்களே டெவலப் பண்ணிக்கிற குவாலிட்டியா இருக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரியான நல்ல பலன்களை தான் தரும். ஆனா இந்த அட்ராக்டிவ் பவர் நீங்க தப்பான இன்ஃப்ளூயன்ஸுக்கு யூஸ் பண்ணா அதே மாதிரியான நபர்களை மட்டும்தான் உங்க கூட நீங்க வச்சிருப்பீங்க. அதனால நல்ல ஒரு டீடைல்டான செல்ஃப் ஒர்க்கோட இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்க முடியும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க என்ன மாதிரியான பண்புகளை ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதே மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறது மூலமா உங்களோட சக்சஸ் ரேட்டை இன்னுமே அதிகமாக்கலாம். ரொம்ப ஜென்யூனான ஹாப்பியான மனிதரா நீங்க அடையாளம் காணப்படுவீங்க. உங்களோட நேர்மையும் உண்மை தன்மையும் உங்களோட அட்ராக்டிவான மனிதரா இந்த உலகத்துக்கு காட்டும். இந்த பதிவுல சொன்ன கருத்துக்கள் மட்டும் இல்லாம உங்களோட தனிப்பட்ட நல்ல குணங்களும் உங்களோட அட்ராக்டிவ் பர்சனா காட்டலாம். உங்களை பத்தின செல்ஃப் அவேர்னஸை கிரியேட் பண்றது மூலமா யார் வேணாலும் உங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பதிவுல மேக்னெட்டிக் ஆரா பத்தின அடிப்படையான விஷயங்களை மட்டுமே சொல்ல முயற்சி பண்ணோம். இதையும் தாண்டி பல ஆழமான கருத்துக்களும் இருக்கு. ஒரு நல்ல பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் முக்கியம். இந்த வீடியோ மேக்னெட்டிக் ஆரா பத்தின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திருக்கோம் நம்புறோம். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.